மொச்சப்பயிரும் கருவாடும் சேர்த்து குழம்பு வச்சாலே அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட ஸ்டைல் மொச்சப்பயிர் கருவாடு குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நைட்டே மொச்சப்பயிர் ஊற வச்சிருந்தேன். அதை காலையில நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு 2 விசில் விட்டு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு பற்கள் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்க குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்து அதையும் நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊத்திட்டு உப்பு சேர்த்து நல்லா பாத்தீங்கன்னா கொதி வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மொச்சப்பயிர், அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவாடை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கடைசியா போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மொச்சப்பயிர் கருவாடு குழம்பு என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆகும். கடைசியில கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.